1980களின் சென்னையில் ஆட்டோ சங்கர் என்ற பெயரில் அறியப்பட்ட கௌரி சங்கர் தமிழ்நாட்டின் மிகவும் பயங்கரமான குற்றவாளிகளில் ஒருவராக உருவெடுத்தார். ஆட்டோ ஓட்டுநராக தனது வாழ்க்கையை தொடங்கிய சங்கர் கள்ளச்சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டு படிப்படியாக குற்ற உலகில் ஆழமாக சென்றார். அவர் விபச்சார தொழிலிலும் ஈடுபட்டு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு பெண்களை அனுப்பும் அளவுக்கு தனது செல்வாக்கை வளர்த்துக் கொண்டார். மே 1988 மாதம் மோகன், சம்பத், கோவிந்தராஜ் உள்ளிட்ட 6 பேர் காணாமல் போனது அவரது கொடூரமான கொலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஆட்டோ சங்கர் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்யப்பட்டவர்களின் உடல்களை வீட்டுச் சுவர்களுக்குள்ளேயே புதைத்து தங்கள் குற்றங்களை மறைக்க முயன்றனர். 1990 ஆகஸ்ட் 20 அன்று சென்னை மத்திய சிறையிலிருந்து அவர் தப்பி ஓடியது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் ஒரிசாவில் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட சங்கருக்கு செங்கல்பட்டு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரித்த பிறகு ஏப்ரல் 1995 27 அன்று ஆட்டோ சங்கர் தூக்கிலிடப்பட்டார். ஒரு பயங்கர அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. ஆட்டோ சங்கரின் கதை குற்றவியல் மற்றும் அரசியல் பின்னணியில் நடந்த சம்பவங்களின் ஒரு கசப்பான எடுத்துக்காட்டு. இது போன்ற உண்மை குற்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த தலைப்புகளை கமெண்ட் செய்யுங்கள்.